अस्मद्गुरुपरमगुरून्यतिवरपूर्णो सयामुनं रामं पद्माक्षणाथषडजित्सेनेशरमारमावतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं तुरगविग्रहराजस्यन्दनान्दोलिकादिषु अधिगमधिगमन्यामात्मशोभां ददानम् अनवधिकविभूतिम् अस्ति शैलेश्वरं त्वामनुदिनमणिमेषैर्लोचनैर्निर्विशेयम् இந்த தேவப்பெருமாளே நம்மாழ்வார் பெரிய திருவந்தாதியில் அவனாம் பாட்டில் காலம் உற்சவங்களையும் மாலை உற்சவங்களையும் திருவாய்மொழியிலே மொய்மாம் பூம்பொழில் பொய்கையில் அமரர் தொழப்படுவானை முதலான அது முதல் கொண்டு அந்த பதிகை ஈராக உள்ள 3 பாசுரங்களில் பாடினார் அப்படின்னு பார்த்தோம். இதன்படியே ஒவ்வொரு ஆழ்வாரும் ஒவ்வொரு உற்சவத்தை 2 உற்சவத்தை பறக்க அனுசந்தானம் பண்ணிருக்கா. அது மேலே விசதமாக அந்தந்த உற்சவ நாளில் பார்ப்போம். இப்படி ஆழ்வார் பாடினார் அப்படின்றது அவள் மோகிச்சு போயிட்டாலே அதை பாடினான்றது இது வெளியில் பரவலாக தெரியுது அப்படின்னு சொன்னோம். அந்த நியாயப்படி சொல்லலாமா அப்படின்னா தேசிகனேவும் அதை காண்பிச்சிருக்கார். அதாவது திரமிடோபனிஷத் சாரத்தில் பரத்வாத்யைரித்தம் பரிச்சரணசக்தோ குணகணைஹி பிரபும் சேவாயோக்யம் பிரதமசதகே வீக்ஷ்யவரதம் தமேவ ஸ்வாத்யர்த்தப்ரியமத ச போக்தும் வியவசிதோ வரேண்யத்வம் தஸ்ய பிரதமவரணீயம் பிரதயதி அப்படின்னு சாதிச்சிருக்கார். அதாவது பரத்வம் முதலிய குணங்களை பார்த்து அவன் பரிச்சரண சக்தன், அவன் சேவாயோக்கியன் அப்படின்றதெல்லாம் முதல் பக்கத்தில் அவர் நம்மாழ்வார் அந்த மாதிரி தேவப்பெருமாளை பார்த்தார். அப்படி பார்த்து அவனையே மேல் 10களில் பிரதம வரணீயனா அவன்தான் வரிக்கக்கூடியவன், அதாவது அவனை தான் நாம் வரணம் பண்ணணும் அப்படின்றத தெளிவுபடுத்தினார். அவனுக்கு தான் அந்த இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேல் 10களில் அவனை வரணம் பண்ணார், சரணவரணம் பண்ணார் அப்படின்னு இதில் சொல்கிறார். அதனால் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் நேரடியாக இல்லை, உள்ளுரை பொருளாக தெரிகிறது அப்படின்னு. அங்கே யஸ்யானுபாவம் அதிகந்து மசக்னுவந்தா முக்கியந்திய பங்குருதியோ முனிசார்வோமான்னு இந்த இடத்துல பரிச்சரண சக்தோ குணகணைஹி பிரபும் சேவாயோக்கியம் பிரதம சதகே வீக்ஷ்ய வரதம் முதல் 10ல் அந்த மாதிரி வரதனை பார்த்தார். அப்புறம் மேல் 10களில் அவனையே வரித்தார் அப்படின்னு சொல்லி. அதனால் எப்படி ரங்கநாதனை பற்றி கங்குலும் பகலும் ஒரு தசகம்தான் திருவாய்மொழியில் பாடியிருக்கார். ஆனால் பட்டர் வான் திகழும் சோல மதிளரங்கர் வன்புகழ் மேல் ஆன்ற தமிழ் மரகள் 1000மும் அப்படின்னு ரங்கநாதன் மேலே இந்த 1000 பாட்டையும் பாடினார். ஏன்னா முகில்வண்ணன் அடிமேல் சொன்ன சொல் மாலை 1000 துள் 10ன்னு சொல்லிருக்கிறதுனால முகில்வண்ணனாக இருக்கக்கூடிய முகில்வண்ணன் அடி அடைந்தனள் முகில்வண்ணன் அடியே அப்படின்னு பூர்வ பாசுரத்தில் முடித்ததுனால ரங்கநாதனை முகில்வண்ணன் சொன்னார். அந்த முகில்வண்ணன் அடிமேல் சொன்ன சொல் மாலை 1000ன்னு சொல்கிறதுனால 1000 பாட்டும் ரங்கநாதனை பற்றி பாடினார் அப்படின்னு சொல்கிறா போலே இந்த இடத்துலையும் 1000 பாட்டுக்களும் இது ஒரு கோணத்தில். இப்படி ஒரு 1000த்துலேயே 2 பேரையும் பாடினா 1000 பாட்டுலையும் சொல்கிறது தகுமா அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு பாசுரம் இருக்குது, அதில் அந்த பாசுரத்தை எல்லா திவ்ய தேசத்துக்கும் சொல்கிறார். எப்படி அப்படின்னு சொன்னால், அந்நாயர் குலக்கொடியோடணி மாமலர் மங்கையுடன் பலவிய உணர்க்கென்னானும் இரக்கமில்லாதவனுக்கு உறையுமிடமாவது இரும்பொழில் சூழ் நன்றாய புனல் நரையூர் திருவாலி குடந்தை தடந்திகள் கோவல் நகர் நின்னானிருந்தான் கிடந்தான் நடந்தார்கிடம் மாமலையாவது நீர்மலையே. இது நீர்மலை பாசுரம், இது திருநீர்மலை பாசுரம். ஆனால் அதில் நரையூர் திருவாலி குடந்தை தடந்திகள் கோவல் நகர் அப்படின்னு 4 பெருமாளையும் பாடியிருக்கார். இப்போ இந்த பாசுரம்
திருமலை 10 பாசுரங்களில் ஒரு பாசுரமாக இருந்தாலும் இந்த 4 திவ்யேசத்துக்கும் ஒவ்வொரு பாசுரம் பாடினதாக கணக்கு வருது. அதுபோல் ஒரு கோணத்தில் ரங்கநாதனை பற்றி பாடினார், இன்னொரு கோணத்தில் தேவப்பெருமாளை பாடினார் 1000 பாட்டுலேயும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி தேவப்பெருமாளுக்கு என்ன விசேஷம் அப்படின்னா பரத்வாத்தேகி, அந்த பரத்வங்கள்லாம் பார்த்தார் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பரத்வம் உயர் வர உயர் நலமுடையவன் எவனவன் அப்படின்னு சொல்கிறார். உயர் வர உயர் நலமுடையவன் அப்படின்னா இந்த லீலா விபூதியை சிருஷ்டி பண்ணுறானே, பிரம்மாவை படைச்சி, அந்த பிரம்மாவை படைச்சி சிருஷ்டி பண்ணச்சே அதுக்கு உயர்வு இவ்வளோதான் கிடையாது. மேலே 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 அந்த சிருஷ்டி போயிட்டே இருக்குது. மேலே மேலே சிருஷ்டி ஒரு முடிவே இல்லை. க்ஷணே க்ஷணே அச்சிந்திய விவித விசித்திர ரச்சனஸ்ய நியத தேசகால பலபோக பிரம்மாதி ஸ்தம்ப பர்யந்தம் அப்படின்னு அதை படைச்சுட்டே இருக்கான். முடிவில்லாத படைச்சுட்டே இருக்கான். உயர்வு அற உயர்நலம். அதனால் இப்படி இந்த லீலா விபூதியை படைச்சுண்டு அப்படியே லீலா ரசத்தை அனுபவிச்சுட்டே இருக்கான். அப்படிப்பட்ட உயர்நலத்தை உடையவன். அது இப்படி லீலா ரசத்தை அனுபவிக்கிறது என்ன? சிருஷ்டி பண்ணி அதை ரட்சித்து அதை சம்ஹாரம் பண்ணி பிரளயமாக்கி மறுபடியும் சிருஷ்டி பண்ணி ரட்சித்து இப்படியே பண்ணிகிட்டு இருக்கான். இந்த ரக்ஷண காலத்தில், இந்த ஸ்திதி காலத்தில் அவளுக்கு மோட்சத்தை கொடுக்குறான். என்ன மோட்சத்தை கொடுத்து அனுகிரகம் பண்ணுறதுனால இது இந்த உயர்வர உயர்நலம். அது இந்த நலத்துக்கு முடிவே கிடையாது. சிருஷ்டி பண்ணிகிட்டே இருக்கான், மோட்சத்தை கொடுத்துட்டே இருக்கான். அதனால் இதுக்கு முடிவில்லாததான உயர்நலத்தை உடையவன் அப்படின்னு பாடினார். இல்லை, அவன் யார்? தேவாதிராஜன். வர என்ன அயர் வரும் அமரர்கள் அதிபதி அப்படின்னு சொன்னார். நித்தியசூரியர்களுக்கு தலைவன் தேவாதிராஜன் அப்படின்னு. அதே மணியை வானவர் கண்ணனை அப்படின்னு முதல் 10 முடிவில் சொன்னார். வானவர்களுக்கு தலைவன் அப்படின்னு, நித்தியசூரியர்களுக்கு தலைவன். அதனால் தேவப்பெருமாளை சொன்னார். துயரது சுடரடி தொழுது எழியன் மனனே அப்படின்ற இடத்துல லிங்கம் என்ன, தேவப்பெருமாள் சன்னதியில் கலியன் நம்மாழ்வாரை பிரதிஷ்டை பண்ணச்சு அந்த சின்முத்திரையாக வரவே இல்லை. இப்படி மனத்திலேயே மனத்தை நோக்கி இருக்கக்கூடிய இதுவாகவே என்ன மனசுக்கு உபதேசம் பண்ணுற மாதிரியே அந்த நம்மாழ்வாருடைய அஸ்தம் வந்தது வார்ப்பிக்கச்சு. அதனால் துயரரு சுடரடி தொழுது எழு என் மனநேன்னு தானே, மனசுக்கு தானே அவர் உபதேசம் பண்ணார். அதனால் அந்த மனசை காட்டி அப்படி இருக்கக்கூடிய சன்னிவேஷம் அந்த கலியன் பிரதிஷ்டை பண்ணச்சே அந்த விக்கிரகத்தில் தானான மாதிரி வந்தது. அவர் சாதாரணமாக இப்படி உபதேச முத்திரையில் இருந்தால் கூட, அப்படி பண்ணியிருந்தால் கூட, ஆனால் ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 3ஆவது தடவையும் அப்படியே வந்தது. அதுபடியே பிரதிஷ்டை பண்ணார் அப்படின்னு சொல்லி உற்சவர் அப்படி தான் எழுதிருக்கு. அதனால் லிங்கம். அதுக்கப்புறம் ஐதிஹ்யம். அருளாத நீரருளி அவராவி துவராமுன் அருளாழி புட்கடவீர் அவர் வீதி ஒரு நாள் என்று அருளாழி அம்மானை கண்ட காலி சொல்லி வருள அருளாழி வரிவண்டே யாமென் பிழைத்தோமே. நம்மாழ்வார் தூது விடுறார். அருளாழி அம்மானை கண்டக்கால் இது சொல்லி அருளாழி புட்கடவீர் அவர் வீதி ஒரு நாள்ன்னு, நீ என்னை பார்க்கணுன்னு கூட வர வேண்டாம், அவன் புல்லூர்ந்து போகிறானே, பெருமாள் கருட வாகனத்தில் ஏழ்றானே, அவனை என் வீதி வழியாக வெறும போக சொல்லு, போகிறோம், எனக்காக ஒன்றும் வர வேண்டாம், எங்கள் ஆற்றுக்கு வரலன்னா கூட பரவாயில்ல, அப்படி வீதி வழியாக போனால் அதுவே போகிறோம், நான் தரிச்சுடுவேன் அப்படின்னு தூது விடுறார் வண்டுக்கிட்ட. அதனால் இன்றைக்கும் அந்த பாசுர ஐதீகத்தை கொண்டு தேவப்பெருமாளுக்கு 3 கருட சேவைகள். வைகாசி மாதம் பிரதானமாக பிரம்மோற்சவ கருட சேவை, ஆனிகருடன் பரதத்துவ நிர்ணயம், பெரியாழ்வார்னால் பண்ணப்பட்ட பரதத்துவ நிர்ணயம், ஆடிகருடன் கஜேந்திர மோக்ஷம், கஜேந்திரனால் நாராயணாவோ மணிவண்ணா ஆதி மூலமேன்னு கத்தச்சே அந்த பரதத்துவம். இப்படியான 3 கருடோத்சவங்களும் பெருமாள் ஆழ்வார் பிரார்த்திச்சா மாதிரி அந்த ஆழ்வார் சன்னதி, ஆழ்வார் பிராகாரம் வழியாக தான் முதல்ல எழுவார்.
உள்ளே ஏழத் தொடங்கினோடனே ஆழ்வார் பிரகாரம் எள்ளி அதுக்கப்புறம்தான் வீதியார் எழுவார். அதனால் இப்படி தேவப்பெருமாளுடைய பிரசித்தம் இருக்குது. இந்த உயர்வர உயர்நலமுடையவன் எவன் அவன் சொன்னமே, இந்த சிருஷ்டியெல்லாம் யாரை கொண்டு பண்ணுறான் அப்படின்னா ஸ்திதி கர்த்திருவத்தை மாத்திரம், அதாவது சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் அப்படின்ற மூன்றில் சிருஷ்டியின் சம்ஹாரத்தையும் சதுர்முக பிரம்மாவுக்கும் சிவனாருக்கும் கொடுத்துட்டான் முறையே. ஸ்திதியை மாத்திரம் ரக்ஷண கர்த்திருவத்தை மாத்திரம் தான் வச்சுட்டான். அதனால் பிரம்மாவை இந்த லோகத்தெல்லாம் படைக்கும்படி படைத்தானே, அந்த பிரம்மாவுக்கு ஆராத்திய தெய்வம் ஓணுமோ இல்லை. அதனால் பிரணவாகார விமானத்தில் வைகுண்ட லோகத்திலேருந்து சத்தியலோகத்துக்கு பிரணவாகார விமானத்தில் பெருமாள் எழுந்தருளினான். அவன் பின்னாலே இக்ஷ்வாகு வம்சத்தில் இக்ஷ்வாகு காலத்தில் அயோத்தி மாநகருக்கு பிரம்மாவனால் கொடுக்கப்பட்டான். அப்புறம் ராமன் காலத்தில் விபீஷணனுக்கு கொடுக்கப்பட்டு துணையான விபீஷனுக்கு துணையாங்கோயில் ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் காவேரி மத்தியத்தில் எழுதிட்டார். அது திரேதாயுகத்தில். அதுக்கு முன் பர்யந்தம் இக்ஷ்வாகு கால பர்யந்தம் சத்தியலோகத்தில் தான் அந்த பெருமாள் இருந்தார். இப்போ நாம் ரங்கநாதன் சேவிக்கிற பெரிய பெருமாள். அதுக்கப்புறம்தான் அயோத்திக்கு வந்து அயோத்தியிலேருந்து திரேதாயுகத்தில் இங்கே ஸ்ரீரங்கத்துக்கு எழுதினார். ஆனால் இப்படி இருக்கக்கூடிய அந்த பெருமாளை ரங்கநாதனை ஆராதனம் பண்ணணுமே, ஆராதனம் பண்ணால் இவனுக்கு சித்த சமாதானம் வரல பிரம்மாவுக்கு. அதாவது அதனால் என்ன பண்ணுறது, மனசு அப்படியே கலங்கிட்டே இருக்கிறதுனால பெருமாளை தியானித்து பண்ண முடியல. அந்த சித்த சமாதானம் ஏற்படாதனால அப்புறம் சோகிச்சிருந்தவனுக்கு அசரீரி வாக்கு கேட்டுது. சத்தியவிரத க்ஷேத்திரம் போய் இந்த யாகத்தை பண்ணு, அஸ்வமேத யாகத்தை பண்ணு அப்படின்னு. அதனாலே சத்தியவிரத க்ஷேத்திரத்துக்கு வந்து அஸ்வமேத யாகத்தை பண்ணான். அந்த அஸ்திகிரி பர்வாவை பெருமாள் எழுதிருக்க மலை இருக்குது அஸ்திகிரி, அந்த மலையில் அதை உத்தர வேதியாக வச்சு யாக வேதியாக வச்சு அந்த இடத்துல அஸ்வமேத யாகம் பண்ணால் அந்த அஸ்வமேத யாகத்தில் பெருமாளே தோன்றினார். ஏன்னா பிரம்மாவே பண்ணுறதுனால அந்த பெருமாள் அவன் சித்த சமாதானம் வரணுன்றதுக்காக தான் அஸ்வமேத யாகம் பண்ணான். பெருமாளை தியானத்தில் விஷயமாகணும் தான். ஆனால் பெருமாள் இந்த சாதாரண சக்ஷுஷுக்கே கண்ணுக்கே தெரிகிற மாதிரி பெருமாள் அவதாரம் பண்ணார். அந்த அவதாரம் பண்ணின பெருமாளை பலவாறு பிரம்மா ஸ்துதித்தான், ஆச்சரியப்பட்டான். இந்த மாதிரி தான் எதிர்பார்த்து பண்ணலை. பெருமாளுடைய அத்தியந்த அதீந்திரியமான ஒரு அனுகிரக விசேஷத்துக்கு நெஞ்சுருகி கண்பணித்து அவன் என்ன பண்ணான், ஸ்தோத்திரம் பண்ணான். இப்படிப்பட்ட வரதனா நீ அவதரித்தவன் எல்லாருக்குமே பின்னானார் வணங்கும் சோதியாக இங்கேயே எழுந்தருளி அனுகிரகம் பண்ணணும் என்றைக்கும் அப்படின்னு. அதனால்தான் வேகவத்யுத்தரே தீரே புண்ணியகோட்டாம் அரிஸ்வயம் வரத சர்வபூதானாம் அத்தியாபி பரிதிருஷ்யத்தேன்னு அங்கேயே புண்ணியகோட்டி விமானத்தில் சேவை சாதிக்கிறார். இப்படிப்பட்ட பிரம்மா யாகத்தில் தோன்றின படிக்கு பிரம்மா மகர்ஷிகள்லாம் வச்சு ஆராதனை பண்ணான். அப்படியே பெருமாளுக்கு பிரம்மோத்சவத்தையும் பண்ணி வச்சான். பெருமாள் வந்து சைத்திர மாத அஸ்த நட்சத்திரத்தில் அவதாரம். உடனே அதனுடைய தொடர்ச்சியில் வைகாசி ஸ்ரவணத்துக்கு வைசாக ஸ்ரவணத்துக்கு அவபிரதம் கண்டருளும்படியான உற்சவத்தை பண்ணு அப்படின்னு பெருமாளாலேயே நியமனம் பண்ணப்பட்டு உற்சவம் அன்று முதல் இன்றைக்கும் நடந்துட்டுருக்கு. இப்படிப்பட்ட உற்சவத்தை தான் ஆழ்வார்கள் நம்மாழ்வார் காட்டின படியில் பாடினா அப்படின்றத நாம் மேற்கொண்டு அனுபவிப்போம். கவிதார்க்கே சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹாதிவன்ஷடகோபாதி நிதிவர்யான் பஜேனிஷம் ஸ்ரீரங்கபூர்வசடஜித்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம் திலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.